சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த லீவை எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறதையும், நம்ம இந்த லீவை போர் அடிக்காம எப்படி கொண்டு போறோங்கிறதையும் பார்க்கறதுக்காக தான் ரொம்பவும் பெஸ்டா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம தாஜ் ஸ்போர்ட்ஸ். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இங்க வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாம ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அது இல்லாம டிராஃபிஸ் நிறைய இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன டிராஃபிக் இருக்கு அப்படின்னா, எல்லா இடத்துலயும் டிராஃபி இருக்கு, இங்கேயும் டிராஃபி இருக்கு அப்படின்னு நினைக்காங்க. இங்க திருச்சியில பெரிய பெரிய காலேஜஸ் கல்ச்சரல்ஸ் ஸ்போர்ட்ஸ் டேவுக்கு இவங்க வந்து இந்த டிராஃபி ஷீல்டு இதெல்லாம் வந்து இங்க இருந்தா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்ன எப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹாய் ஜி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே ஜி. ஜி ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு வந்து நம்ம கடையை வந்து எல்லாம் வெளியே விசாரிச்சும் போது பாத்தீங்கன்னா டிராபிக் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது எந்த வகையில வச்சு டிராபிக் பெஸ்டா இருக்குன்னு சொல்லாங்கன்னு தெரியல. அதுக்காக நம்ம ஒரு வீடியோ அதை போடலாம். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் தேவைப்படும். அது இல்லாம இப்ப கிராமப்புறங்கள் நிறைய கபடி வைக்கிறாங்க, கிரிக்கெட் வைக்கிறாங்க, ஏன்னா டைம்ல வைப்பாங்க. அதுக்காக நல்ல பெஸ்ட் ரேட்ல நீங்க டிராபிக் தராங்க அப்படிங்கறத நம்ம உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். இங்க வந்து இந்த ஷாப்ல வந்து என்ன இருக்கு, என்ன டிராஃபி இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல தரீங்கன்னு சொல்லுங்க. நம்மள்ட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு இருக்கிற எல்லா டிராஃபிஸுமே நம்மள்ட்ட இருக்குது. சரிங்க. அதுல மெயினா அந்தந்த டிராஃபிஸ்க்கு தனித்தனியா அதுக்கான ஸ்போர்ட்ஸ் லோகோ தனியாவே இருக்கு. இதை பாத்துக்கிட்டீங்கன்னா கிரிக்கெட் லோகோனா கிரிக்கெட் பேட்டிங் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து வந்து என்னன்னு பவுலிங்னா பவுலிங்க்கு தனி லோகோ இருக்கு. இது எல்லாமே மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு லோகோ தனித்தனியா வச்ச டிராஃபி இருக்கு. பாடி பில்டிங் இருக்கு. தனித்தனியா உங்களுக்கு எப்படி லோகோ வேணுமோ அதை அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி தந்துக்கலாம். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லயே 2 ஹவர்ஸ்லயே உங்களுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணி உடனே நம்ம பண்ணி தரலாம். எந்த டிராஃபியா இருந்தாலும் சரி. என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகும்? நம்ம டிராஃபி வந்து ஒரு மினிமம் பிரைஸ் வந்து என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகுது? ஹை பட்ஜெட் வரைக்கும் எவ்வளவு போலாம்? உங்களுக்கு வந்து 50 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இந்த பீஸ் சின்னதுக்கு இது 50 ருபீஸ் வரும். இது உங்களுக்கு தனியாக ஒரு 20% டிஸ்கவுண்ட் வரும் குவான்டிட்டி கூட போச்சு அப்படின்னா. இல்ல ஸ்டிக்கரிங் ஒரு குவான்டிட்டி கூட போச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரிங் உங்களுக்கு ஃப்ரீயா ஆகும். ஓகே ஓகே ஜி. சரி ஜி, இப்ப நம்மள்ட்ட என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமா ஜி? பிரைஸ் ஸ்டார்ட் ஆகும். நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா இது வந்து 8 அடி டிராஃபினா. இந்த 8 அடி டிராஃபில இருந்து 8 அடி 7 அடி 6 அடி 5 அடி 4 அடி 2 அடி வரைக்கும் நம்மள்ட்ட டிராஃபி இருக்குது. இதுல என்ன கிட்ட இந்த டிராஃபி எடுத்துல கிரிக்கெட் போட்டிருக்கேன், கிரிக்கெட் இல்லைன்னா கபடி தான் வேணும்னாங்கன்னா கபடியை மாத்தி கொடுத்துக்கலாம். இல்ல கபடி வேணாம் ஃபுட்பால் இருந்தா ஃபுட்பால் போட்டுக்கலாம், ஃபுட்பால் வேணாம்னா வாலிபால், எல்லா ஈவெண்ட்டுக்கான லோகோவையும் நம்ம மாத்தி போட்டுக்கலாம். இது எதுவுமே வேணா கல்ச்சுரல்ஸ் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கெல்லாம் தனியா ஓவரால ஒரு டிராஃபி கொடுப்பாங்கல்ல, அந்த டிராஃபி கொடுக்கும்போது இதெல்லாம் எடுத்துட்டு லீஃப் லோகோவோ கிறிஸ்டல் லோகோவோ எந்த லோகோவும் நம்ம போட்டு தந்துக்கலாம். இது இண்டிவிஜுவலா இதுக்கான டிராஃபி எல்லாம் கிடையாது. கபடிக்கு மெயினா அதிகமா வாங்குறது இப்ப காலேஜ் முதல்ல எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப 8 அடில இருந்து இருக்குது. 8 அடி 6 அடி 7 அடி 5 அடி நிறைய வருஷ பிரகாரம் இருக்குது. இது செட்டு 4 வரும். இது உங்களுக்கு வெறும் பட்ஜெட் 8000 ரூபாய் தான் வருமே. ஸ்டார்டிங் பிரைஸ் 8000 தானா? ஆனா இல்ல ஸ்டார்டிங்ல 8000 இந்த அளவு ஷீல்டு வந்து ஸ்டார்டிங்ல 8000 தான் இருக்கு. இல்ல 5000 ரூபாயில இருந்து இந்த ஹைட்ல இருந்து இருக்குது. சரி, ஒவ்வொன்று வந்து பிரித் சைஸ், இந்த பைப் சைஸ், பேஸ் சைஸ் வச்சு ரேட் டோட்டலாவே மாறும். இதெல்லாம் நல்ல வெயிட்டான டிராஃபி. 8 அடியா இருந்தாலும் வெயிட் இருக்கும். இதை விட சின்னதா பாத்தீங்கன்னா இதே 5 அடியில வந்து 5 அடியில சின்னதா மெலிசா ஒரு டிராஃபி இருக்கு. அது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா வரும் உங்களுக்கு டோட்டலாவே. அடுத்து இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் காலேஜ் ஈவெண்ட்ஸ் கொடுக்கறது. இதெல்லாம் அந்த கிறிஸ்டல் எல்லாம் போட்டு ஸ்டோன் எல்லாம் வச்சு இந்த காலேஜ்ல கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி டிராஃபிஸ் இது. இதுல நீங்க ஸ்டிக்கரிங் ஒர்க்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம். கோல்டன் ஃபைல் ஸ்டிக்கர் போட்டுக்கலாம், பிவிசி டிரான்ஸ்பர் இதுல வேணாலும் நம்ம ஸ்டிக்கர் போட்டுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே லோகோவே இல்லாம கேட்பாங்களா டிராஃபி, அவங்களுக்கு கண்டிப்பா இதை நம்ம மெயினாவே வச்சிருக்கிறோமே. இந்த டிராஃபி நம்ம எந்த லோகோவுமே இல்லாம மெயினா இந்த டிராஃபி சூப்பரா இருக்கும். அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா செட்டே உங்களுக்கு வந்து டோட்டலாவே 6000 தான் வரும். இதுலயும் அதே மாதிரி நீங்க எந்த லோகோன்னு எடுத்துட்டு டிராஃபி எந்த அளவுக்கு ஜோடிச்சு தரோமோ அந்த அளவுக்கு ஜோடி தருவோம். ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது அந்த டிராஃபி எந்த அளவுக்கு பார்வையா இருக்கணுமோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பார்வை சூப்பர் லுக்ல நம்ம எடுத்து தந்துருவோம். டிராஃபி இங்க இருக்கிறது எல்லாமே சிம்பிளா அந்த சின்ன பசங்க நடத்துவாங்கல்ல, ஒரு 2000 கொடுங்கண்ணே 4000 பட்ஜெட்ல கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்கான செட்டு போர்டு தான் டிராஃபி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 இருந்தே டிராஃபி இருக்கு. இதுலயும் அதே மாதிரி தான் மல்டிபிள் லோகோ எல்லாம் கிடையாது, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஜி இப்ப இங்க இருக்க எல்லா டிராஃபிலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி என்ன கேமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்றதுன்றதை விட எல்லா டிராஃபியுமே அவங்க கேட்கிற மாதிரி மாடல் வந்துருச்சு நம்மள்ட்ட. இது கஸ்டமைஸ் தான் பண்ணலாம் கிடையாது. இப்ப யாருமே கஸ்டமைஸ் வார்த்தை எடுக்கிறது இல்ல, ஏன்னா நம்மள்ட்ட எல்லா வகையான டிராஃபியும் நம்மள்ட்ட இருக்குது. உள்ள போலாம். வெளியே பார்த்தது எல்லாமே மெட்டல் டிராஃபினா. இங்க உள்ள இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா பிவிசிலே கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவா கோல்டன் கலரு அந்த கலர் போட்டு நல்லா பாலிஷ் பண்ண டிராஃபியா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ்ல வைக்கும் போது நல்லா ஒரு பார்வையா இருக்கும். எல்லாருமே கபடி லோகோவும் கிரிக்கெட் லோகோ தான் பார்த்துருப்பாங்க. இந்த ஃபுட்பால் லோகோ அதிகமா யாருமே பார்த்துருக்கே மாட்டாங்க. நம்ம ஃபுட்பால்லேயே 3 டைப்பான லோகோ இருக்கு. பேக் கிக் அடிக்கிறது, ஃப்ரண்ட் கிக்,
டைப்பான லோகோ நம்மள்ட்ட இருக்குது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சைஸ் பிரகாரம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வரிசையா ஒரே மாடல் வேணா ஒரே மாடல் நம்ம பண்ணி தந்துக்கலாம். இப்போ இதுலயே வந்து எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த செட்டில் இருக்குல்லண்ணே, இந்த செட்டில் இருக்க லோகோ எடுத்து இதுல போட்டு அந்த செட்டிலையும் நம்ம பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் செட்டில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஈவெண்ட்ஸ்ல எல்லா இதுவுமே பார்த்தோம். பேர் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், வின்னர், ரன்னர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து என்னன்னா மேன் ஆஃப் த மேட்ச் இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க தருவாங்கல்ல நல்ல பிளேயர்ஸ்க்கு, அவங்களுக்கு இண்டிவிஜுவலா தர டிராஃபினா இந்த மாதிரி டிராஃபி எடுத்துட்டு இதுல வேற ஏதாவது லோகோன்னா அதுலயும் நம்ம இந்த மாதிரி லோகோ போட்டு தந்துக்கலாம். அதுல மேன் ஆஃப் த மேட்ச், பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலரு, பெஸ்ட் கீப்பர், அவங்க எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் லோகோ நம்ம போட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மேன் ஆஃப் த மேட்சுக்குள்ள ஷீல்ட் ஆச்சு டிராஃபிங்களா? இல்லண்ணா, இது எல்லாமே எந்த இதுக்கு வேணா ஈவெண்ட்டுக்கு வேணா கொடுக்கலாம் நீங்க. இப்ப எனக்கு இந்த மாடல் நீங்க எடுத்துட்டீங்க டிராஃபி, ஆனா இது எனக்கு பிடிச்சிருக்குன்னா இது எனக்கு கிரிக்கெட்டா வேணும் அப்படின்னா மேல கிரிக்கெட் லோகோ மாத்தி கொடுக்கலாம். ஆனா ஒரு ஆபீஸ்க்கு ஒரு கார்பரேட் ஃபங்க்ஷனுக்குனா இது கொடுக்குறது அப்படின்னா இதையே நம்ம கொடுக்கலாம். இந்த ஸ்டீலை எடுத்துட்டு கிறிஸ்டல் மச்சு வச்சு தரணுமோ அதையும் நம்ம வச்சு தந்துக்கலாம். மேல இருக்குல்ல அது இதெல்லாம் வந்து செட் ஆஃப் ஒரு வெளியன்ஸ்ல மெட்டல் டைப். அதுலயே ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்ச் உள்ள வந்தாங்கன்னா மாடல் இருக்கணும் காமிக்கிறதுக்காண்டி ஒரு செட் வச்சிருக்கோம் அதுல. இப்போ இதெல்லாம் இங்க பாருங்க, இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்கணும் பீஸ், நல்லா பிரித்தாவும் இருக்கும், ஸ்டேஜ்ல வச்சு நல்லா சூப்பரா இருக்கும் பீஸ். இப்போ இதுலயும் அதே மாதிரிதான் ஸ்டிக்கரிங் ஒர்க்கு, நீ என்ன நேம் கொடுக்கலாம், கண்டென்ட் கொடுக்கலாம், எல்லாமே நம்ம பார்த்து அந்த எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிக்கர் போட்டு உங்களுக்கு பண்ணி தந்துருவோம். இந்த ஷீல்டு எல்லாம் எப்படி? இப்ப ஷீல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா வெறும் 50 ரூபாயில இருந்து பீஸ் இருக்குண்ணா. இதெல்லாம் வெறும் 50 ரூபா தானே வரும். இதுல எல்லாம் என்ன இப்ப நீங்க 100 பீஸ் எனக்கு இப்போ உடனே வேணும், உடனே ஸ்டிக்கர் பண்ணினா வெறும் 2 hours 100 பீஸ் கொடுத்து உங்க ஸ்டிக்கரிங் பண்ணி உடனே நம்ம கையில கொடுத்துருவோம். உங்களோட போட்டோ வந்து மென்ஷன் பண்ணி இப்போ ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனா அதுல மென்ஷன் பண்ணி போட்டோ போட்டு அவங்களோட நேமு, பணி நிறைவு, பாராட்டி விழா, என்ட்ரன்ஸ் டேட், அவங்க போன டேட் எல்லாத்தையுமே நம்ம போட்டு டோட்டலா ஸ்டிக்கரிங் பண்ணி நம்ம தந்துருவோம். இது எது அனுப்புறதுனாலும் அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு ப்ரூஃப் அனுப்பிச்சிருவேன். இந்த ப்ரூஃப் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு இதை மாத்தணும், போட்டோ மாத்தணும், நேம மாத்தணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம பண்ணி தந்துருவோம். ஸ்டிக்கர் ஒர்க் வந்து 1 பீஸ் 2 பீஸ்க்குலாம் சார்ஜ் வரும். ஒரு 10 பீஸ்க்கு மேல போச்சுன்னா ஓரளவு உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தந்துருவோம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம். இதெல்லாம் டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர் போட்டு தருவோம். இதுல இருந்தா நார்மலா இந்த மாதிரி ஸ்டிக்கர் நம்ம பிவிசி போடுறது, இதுல நம்ம டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர் தான் நம்ம போட்டு தருவோம். இப்ப இதெல்லாம் சீஃப் கெஸ்ட் கொடுக்கறது. இப்ப லாஸ்ட் வீக்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜட்ஜு கொடுத்தோம், ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு நம்ம இந்த ஷீல்டு தான் கொடுத்துருக்கோம். டோட்டலா ஓவராலா ஒரு 6 பீஸ் கொடுத்துருக்கோம். இதுல வந்து அவங்க நேம் போட்டு அந்த லோகோ இருக்குல்ல அந்த லோகோ எல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். டோர்னமெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் நம்ம தந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மினிமம் குவாலிட்டி வந்து எவ்வளவு பண்ணுவீங்க, ஹையா எவ்வளவு பண்ணுவீங்க? இல்ல நம்ம 1 பீஸா இருந்தாலும் சரி, அந்த 100 பீஸா இருந்தாலும் சரி, பர்சன்டேஜ் அதிகமா தான் நம்ம பண்ணி தருவோம். இந்த 1 பீஸா இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 20%, 25% பண்ணி தருவோம். அதுக்கு அதிகமா எடுத்தாங்க அப்படின்னா நாங்க எடுக்கிற பொருளை பார்த்துட்டு கொஞ்சம் அதிகமா பர்சன்டேஜ் போட்டு தருவோம். நம்மள்ட்ட அதிகபட்சம் 35% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குண்ணே. பெரிய கப்பெல்லாம் வெளியில பாத்தீங்களா, அது எல்லாமே ஒரு 35% டிஸ்கவுண்ட் இருக்கு கண்டிப்பா. அப்ப பேட்லாம் ரொம்ப கம்மியா இருக்குங்களே, அது எப்படின்னா? ஆனா பேட்லாம் வந்து உங்களுக்கு வந்து இங்க வெறும் மாடல் மட்டும்தான், இதே இவ்வளவு நிறைய இருக்குன்னு நினைக்க வேணாம். இது வெறும் மாடல் மட்டும்தான். நம்ம ஆப்போசிட்டா நம்ம கடை இன்னொரு கடை ஒண்ணு இருக்கு, அந்த கடையில போனா ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் இருக்கு, எல்லா ஐட்டமும் இருக்கு. 4 ஷாப் இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன டிராஃபியும் ஷெட்டிலும் மட்டும்தான். இங்க வரவங்களுக்கு வந்து இந்த பொருள் கண்ணில் பட்ட வாங்கணும்ன்ற ஒரு காரணம் நம்ம இங்க வச்சிருக்காது. இது நம்ம அங்க போயிட்டாங்கன்னா இந்த சைடே வர மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய மாடல் இருக்கு, டைமே பத்தாது. அந்த அளவுக்கு நிறைய பீசஸ் இருக்காங்க, மாடல் இருக்கு. அங்கே இருக்குங்களா? ஆமா, ஷூஸ் ஃபார்மல்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் ஷூல இருந்து ட்ரெக்கிங் ஷூல இருந்து எல்லா ஷூமே நம்மள்ட்ட அங்கதான் இருக்குது. இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கேமுக்கும் ஷூ அங்கதான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து 50,000 ரூபாயில இருந்து ஒரு 15,000 20,000 வரைக்கும் உங்க பேட் இருக்குண்ணா. 50,000 இருக்குங்களா? ஆமா, இல்ல இது வெறும் 50 ரூபாய் தான். இந்த பீஸே இது வெறும் 50 ரூபா தான். இது 50 ரூபா தான். ஆமா, 50 ரூபாயில இருந்து இப்ப நிறைய பேர் 50 ரூபாய்க்கு காக்கை பெரியசன் அவரோட பேட்டே 50 ரூபா தான். 50ல இருந்து 100, 200, 250 ரேட் பிரகாரம் பிரிச்சே வச்சிருக்கோம். இப்ப ஒரு பீஸை பார்த்துட்டு அந்த பீஸ் ஒரு 10 கலர் நம்மள்ட்ட எனி டைம் இருக்கும். 100 பீஸா 100 பீஸும் இருக்கும், நம்மள உடனே எடுத்துக்கலாம். அந்த இதெல்லாம் நார்மலா கோர்ட்ல விளையாடாம வீட்டுல விளையாடுவாங்கல்ல, ஒரு அவங்களுக்கு தான் அந்த பேட்டு. அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ்க்கு வர மாதிரினா அப்பாக்ஸ், யோனக்ஸ், இதெல்லாமே பிராண்டுங்களா? எல்லா பிராண்டுமே நம்மள்ட்ட இருக்கு. அப்பாக்ஸ், யோனக்ஸ், லீனிங், 100, யங்கு எல்லா பிராண்டுமே நம்மள்ட்ட இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் பவுண்ட் ரேட் டோட்டலா மாறும். நம்ம எது மாறினாலும் டோட்டலா ஓவரால் ஒரே டிஸ்கவுண்ட் 30%, 25% ஒன்னொன்னுக்கும் டிஃப்ரெண்டா டிஸ்கவுண்ட் இருக்கும். கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துக்குவோம். அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் வெறும் ஃப்ரேம் மட்டும் தான் வரும். ஏன்னா இது ஃப்ரேம் மட்டும் ஒன்று தான் கேட்பாங்க. நம்ம கெட்டிங்க போட்டு டோட்டலா கொடுக்கறதுக்கு ஃப்ரீ பண்ணி தான் தருவோம். இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு மிஷின் வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப நான் காமிச்சேன்ல இந்த பேட், இப்ப இந்த பேட் வந்து இது ஓகே பண்ணிட்டாங்கன்னா இதை நான் கெட்டிங் போட்டு மிஷின்ல தான் நான் போட்டு தருவேன். கேட்கற எல்பிஎஸ்க்கு நான் போட்டு தந்துருவேன். மேக்ஸிமம் என்ன எல்பிஎஸோ நான் போட்டு தருவேன். 30 வேணா 30 போட்டு தருவேன், 25, 26 எது வேணா உங்களுக்கு எல்பிஎஸ் போட்டு ஃபுல் டென்ஷன்ல நான் பேட் தந்துருவேன்.
இதெல்லாம் அக்சசரிஸ்ங்களாண்ணா? அதேதான் இப்ப நான் சொன்னல அந்த பேட்டுக்கு சொன்னல, இதெல்லாம் சாம்பிள் மட்டும். இதுவே எல்லாமே ஒரு சாம்பிள் மட்டும் தான். இது வந்து லாங் டென்னிஸ் நம்மள்ட்ட இங்க ஃபுல் ஸ்டாக் இருக்கும் எப்பயுமே. லாங் டென்னிஸ் இந்த மிஷின்ல பின்றது தான். லாங் டென்னிஸும் கெட்டிங் போடுவோம். இந்த நீ கேப் டிடி பெட் இது எல்லாமே அந்த கடையில தான் ஃபுல் ஸ்டாக். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்லாம் கிடையாது, ஹோல்சேலும் நம்ம பண்றோம். ஆமா, டிராஃபியும் இருக்கு, ஷெட்டும் இருக்கு. கிரிக்கெட் வந்து அங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஒரு கஸ்டமர் வெளியே வரதுக்கு கிரிக்கெட் பேட் பார்த்தாங்கன்னா நம்மள அந்த அளவுக்கு மாடல் இருக்கும். நிறைய மாடல்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கும். ஒண்ணு இல்ல 35 இன்ச்சு 36 இன்ச்சு எல்லா இதுலயுமே நம்மள்ட்ட பேட் இருக்கு. நம்மள்ட்ட இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் எல்லாமே இருக்குங்களா? எல்லாமே அந்த கடையில இருக்கு. டோட்டலா எல்லாமே அந்த கடையில இருக்கு. இது இல்லாம நம்மள்ட்ட வந்து ஜிம் செக்ஷன் தனியா ஒண்ணு இருக்கு. ஜிம் செக்ஷன் இருக்கு, டிஷர்ட் இருக்கு, ஒவ்வொன்றும் தனித்தனி செக்ஷன் வச்சிருக்கோம். அதனாலதான். இதே ஷீல்ட் எல்லாம் பார்ட்டா இருக்குங்களா? என்னன்னா அது இல்ல, ஆக்சுவலி இது நார்த்ல இருந்து நமக்கு பேக்கிங் தனித்தனியா தான் வருமே. நம்ம இது வந்து ஃபிட் பண்ணி தரது. இப்ப ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டாரு, அதனால இப்ப அவருக்காண்டி தான் நம்ம இந்த பீஸ் நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பேஸ் வேற மாதிரி கேட்டாரு, இடையில இருக்க கம்பி வேற மாதிரி கேட்டாரு. இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி பண்றதுதான். போட்டோவும் காமிச்சிருவோம் எல்லாமே கேட்டலாக்ல. எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பேஸ் வேணாம் அந்த பேஸ் போடுங்க, எனக்கு இந்த மண்டை வேணாம் வேற மண்டை போடுங்கன்னா எல்லாத்தையும் நம்ம போட்டு தந்துருவோம். நான் இப்ப ஆர்டர் கொடுத்தா எத்தனை நாள் நான் பண்ணி கொடுப்பேன்? டிராஃபி வந்து எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல மோஸ்ட்லி 75% வந்து நம்மள்ட்ட மோஸ்ட்லி 75% வந்து நம்மள்ட்ட டிராஃபி எப்பயுமே இருக்கும். ஒரு சீசன் டைம்ல ஸ்டாக் இல்ல அப்படின்னா ஒரு 2 days 3 days அதிகபட்சத்துல போட்டு எங்களுக்கு ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணினா ஒரு 4 days எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். ஓகேண்ணா. சரி, அப்ப நான் அடுத்தெல்லாம் பார்க்கணும் அந்த ஷாப்ல பாத்துக்கலாமா? வாங்க அந்த கடைக்கு போகலாம், நிறைய மாடல் இருக்கு. சரி, பாக்கலாங்களா? நான் ஷூஸ்ல வந்து கலெக்ஷன் வச்சிருக்கீங்களா? என்னென்ன கலெக்ஷன் என்னன்னா? ஷூஸ்ல வந்து இந்த கடையில வந்து எப்பயுமே நம்மளோட செட்டில் ஷூஸ் எப்பயுமே இங்க இருக்கும். செட்டில் தேவையான எல்லா ஐட்டமும் இங்க இருக்கும். அதோட சேர்த்து இந்த ஷூஸ் மட்டும் இங்க இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே அங்க இருக்கும். இப்ப செட்டில் ஷூ எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 800 ரேஞ்ச்ல இருந்தே உங்களுக்கு நான் மார்க்கிங் ஷூ ஆரம்பிச்சிடும். 800 இருந்து 1500 2500 6000 வரைக்கும் நம்மளோட ஷூஸ் இருக்கு. பிராண்டட் ஷூஸும் இருக்கு எல்லாமே. யோனக்ஸ், லீனிங், நிவியா, ப்ரோ ஏசி, பியூக்ஸ் எல்லா பிராண்டும் நம்மள்ட்ட இருக்கு. எல்லா பிராண்டுமே இருக்கு. ஸ்டார்டிங் வந்து 800 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த யோனக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35-40% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் எம்ஆர்பி ல இருந்து. யோனக்ஸ், லீனிங் 100 எல்லாமே நம்ம பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட தான் பண்ணி தருவோமே. இப்ப இங்க இருக்க எல்லா பொருளுக்குமே வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா பர்சன்டேஜ் இருக்கு. அதனால தான் நம்ம கடைக்கு வந்து அதிக கஸ்டமர்ஸ் வரது காரணம் வேற எதுவும் இல்ல. அப்படின்னா நான் மார்க்கிங் அப்படின்னா இப்ப உட்டன் கோட்ல போய் ஒரு செட்டில் விளையாடும் போது அந்த உட்டன் கோட்டுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு தனி ஒரு ஷூ எப்பயுமே இருக்கும். அந்த உட்டன் கோட்டுக்கு ஏன் தனிப்பட்ட மாதிரி நான் மார்க்கிங் ஷூன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2 lakh 3 lakhல ஒரு உட்டன் கோட் போட்டு செலவு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கோட் வந்து ஸ்கிராச் ஆகாம இருக்கணும். அதே மாதிரி அதனாலதான் இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மார்க்கிங் போட்டது காரணம் இதுக்கு ஸ்கிராச் பண்ணக்கூடாது ஷூ. இப்ப லப்பர் பாட்டம்னா அதுல வந்து இந்த பிளாக் கோடு போட்டுரும், லைன் போட்டுரும். இப்ப இதெல்லாம் வந்து லைன் போடாது. இதே நைலான் பாட்டம் இருக்குன்னா உங்களுக்கு டோட்டலா ஃபிளெக்சிபிள் ஆகும். லெஃப்ட் ரைட்ல அடிக்கடி மாறுவாங்க. அதனால உங்களுக்கு நைலான் பாட்டத்துல ஒரு நான் மார்க்கிங் ஷூ, அதனால அந்த நேமே வந்து வேற எதுவும். இப்ப அந்த கடையில இருக்க என்னென்ன இருக்கு பாக்கலாங்களா? அந்த கடையில ஓவராலா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இங்க எல்லாமே இது 80% அங்கதான் இருக்கும். இப்ப நம்ம நேரம் பார்த்தோம் 20% தான் பாத்திருக்கீங்க. வெறும் ஷீல்டும் ஷெட்டில் மட்டும் தான் பாத்திருக்கீங்க. இன்னொரு 80% இருக்கு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம். பாக்கலாங்களா? பாக்கலாம்.